சகோதரர்களே, சங்கிகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். இந்தியா கேட் என்ற ஒன்று டெல்லி மாநகரத்தில் இருக்கிறது. இந்த தேச விடுதலைக்காக போராடியதில் 95,000 பேருடைய கல்வெட்டுக்களை பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 95,000 தியாகிகளுடைய இந்த நாட்டுக்காக விடுதலைக்கு உயிர் நீத்த 62,000 பேர், 1-2 பேர்ல 60 இந்தியா கல்வெட்டுல பொதிச்சிருக்கு டெல்லி மாநகரத்துல. அங்கே பிஜேபி கொடி கொண்டு இருக்கிற இடத்துல. நண்பர்களே, தோழர்களே, இன்றைய தினம் அவர்கள் 97% இருக்கிற இந்துக்கள் மத்தியிலே 3% இருக்கிற ஆரியர்கள் ஒழித்து கொண்டு இங்கே இது போன்ற அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை தெற்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு பிஜி ராஜேந்திரன் அவர்கள் பங்கேற்று தனது உரை நிகழ்த்தினார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், பிஜேபி கொடி கொண்டு இருக்கிற இடத்துல. நண்பர்களே, தோழர்களே, இன்றைய தினம் அவர்கள் 97% இருக்கிற இந்துக்கள் மத்தியிலே 3% இருக்கிற ஆரியர்கள் ஒழித்து கொண்டு இங்கே இது போன்ற அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்திலே குறியத்திலே கேட்டுக்கொள்கிறீர்களாம், நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். நீங்கள் சிந்தாதீர்கள், சிதறாதீர்கள். உங்களுக்கு தோல் கொடுக்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம். அனைத்து இந்து மக்களையும் அணிதிரட்டுவோம், அனைத்து பட்டியலத்தையும் அணிதிரட்டுவோம், அனைத்து கிறிஸ்துவ மக்களையும் அணிதிரட்டுவோம். உங்களுக்கு தோல் கொடுப்பதற்கு நீங்கள் ஏதோ நீங்கள் இந்த பாலஸ்தீனத்தில் இருந்த இல்ல மெக்காவில் இருந்த வந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தோல் சீலைக்காக வரி போட்டதன் காரணமாக ஆங்கில அரசு அன்றைய தினம் இந்த சங்கிகள் கூட்டம் அவர்களுடன் நின்றதன் காரணமாக அன்றைய தினம் அங்கே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இந்துக்களை கோவில்ல ட்ரஸ்டி கேட்டாங்கிறதுக்காக அந்த புறந்தள்ளி அவர்களை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்லி அவர்களை எல்லாம் வெட்டி ஆயிரக்கணக்கான இந்துக்களை வெட்டி வீழ்த்திய கூட்டம் இந்த கூட்டம். அதனாலே அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். இப்படித்தான் இந்த சமுதாயம் வளர்ந்ததை ஒழிய இவர்கள் பட்டு தொப்புள் கொடி உறவுகள், இவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய உறவினர்கள். இவர்களை ஏதோ இவர்களை காட்டி இந்த 3% நேர் இதை இந்த அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு இங்கே ஆட்டி படைக்கலாம் என்பதற்கு காரணமாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சரியான உச்சத்திலே நம்முடைய அவர்களை முன்னேற்றத்தின் காரணமாக இன்றைய தினம் இந்திய சமூகத்திலே கிட்டத்தட்ட பைனான்சியல் செக்ரட்டரியில மாத்திரம் 1008 பேர்ல 942 பேர் உட்கார்ந்துருக்காங்க ஐயா. 1008 பேர்ல 942 பேர். ஆக இதையெல்லாம் இந்த சமூக நீதிக்கான நம்முடைய தஞ்சை தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அருமை சகோதரர் நான் தளபதி தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இங்கே உங்களுக்கு தோள் கொடுப்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கூட மனதில் வேண்டாம். நீங்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய உறவினர்கள். ஆக உங்களுக்காக குரல் கொடுப்போம், உங்களுக்காக தோள் கொடுப்போம்.